தமிழக அரசியலில் தடம் பதிக்க நினைப்பதை மீண்டும் ஒருமுறை சூசகமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூறியிருப்பதற்கு அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். அவற்றின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவருடைய ரசிகர்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர் அரசியலுக்கு வருவதோ வராததோ அது அவருடைய விருப்பம். எனவே அதிலே நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எதுவும் சொல்வதற்கு விரும்பவில்லை. அதேபோல ஏற்கனவே பாஜக ரஜினியை பயன்படுத்தி இருக்கிறது, அவரை நிறுத்தி வைக்கலாம் என்று ஒரு யோசனை இருக்கிறது என்று ஒரு கருத்து இருக்கிறது. அதே சமயத்தில் தமிழிசையும் இன்று ரஜினியின் அந்த அரசியல் பிரவேசத்தை வரவேற்றிருக்கிறார். அது பற்றி உங்களுடைய கருத்து? அவர் மட்டும் இல்லை, நானும் அதை வரவேற்கிறேன். அந்த அமைப்போடு அவர் இணக்கமானவர்கள் இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது நாட்டு மக்களுக்கு நல்லதாக இருக்கும் பட்சத்தில், இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் என்ற பட்சத்தில் அதை வரவேற்போம். ஆனால் அரசியல் ஆதாயத்திற்காக என்னை சில பேர் சந்தித்தார்கள் என்று சொல்வது சற்று நெருடலாக இருந்தது. ஏனென்றால் அவரை சந்தித்தவர்கள் எல்லாமே ஒரு அன்பிற்காகவும் அவர் மீது வைத்திருக்கும் மரியாதைக்காகவும் தான் சந்தித்திருப்பார்கள் என்பது எனது கருத்து. ஆக நேர்மறையான கருத்துக்களை சொல்லி வந்த சகோதரர் ரஜினிகாந்த் இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லியிருக்க வேண்டுமா என்பது எனது கருத்தாக இருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை அருமையான ரஜினிகாந்த் அவர்கள் யாருக்கும் கீழே இருந்து பணியாற்ற வேண்டிய அவசியத்திலே அவர் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். அப்படி அவர் தேசிய கட்சிகளிலோ மாநில கட்சிகளிலோ அவர் சேர மாட்டார். எனக்கு தெரிந்த ரஜினிகாந்த் சேர மாட்டார். மக்களுக்கு நன்மை செய்வேன், ஊழல் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்குவேன் என்றெல்லாம் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்பலாமா நம்பக்கூடாதா என்றால் என்னை பொறுத்தவரை நம்பலாம். கடந்த காலங்களில் இருந்து பலரும் அவரை தங்களுடைய கட்சியில் இணைத்துக் கொள்ள முயற்சித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவும் அதே முயற்சியை மேற்கொண்டு வருகிறது, இப்போதும் முயற்சிக்கிறது என்று தகவல்கள் வெளியாகின்றன. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்களின் பேட்டி அல்லது அவரது பேச்சு அவர் அவ்வாறு பாரதிய ஜனதாவோடு ஐக்கியமாவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் நான் நம்புகிறேன். அவர் தொடக்கத்தில் ஒருவேளை அரசியலுக்கு வந்தால் கூட தன்னுடைய தனித்தன்மையை நிறுவ வேண்டியது அவருக்கான ஒரு கடமை. ஆகவே அவர் தனித்தன்மையோடு இயங்குவார் என்றுதான் நான் கருதுகிறேன்.